எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்ம படிச்சிட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அவருடைய மனைவி அது வெறும் ஒரு உணர்வு தான், ஆனால் அது மிக வலிமையான உணர்வு என்று கூறினார். இதோ பார், அதுதான் உன் பிரச்சனையே. உன் தாயாரிடமும் இதே பிரச்சனை தான் உள்ளது. உண்மையில் எனக்கு தெரிந்த ஒவ்வொரு பெண்ணிடமும் இதே பிரச்சனை தான் இருக்கிறது என்று அவர் தன் மனைவியிடம் கூறினார். பிறகு அவர் தன் மனைவியை குறுக்கு விசாரணை செய்ய தொடங்கினார். நீ விரும்பும் இடத்தில் நீ வாழுகிறாயா? பிரச்சனை அதுவல்ல என்று அவருடைய மனைவி பெருமூச்செறிந்தார். அந்த மனிதர் வலுக்கட்டாயமாக பொறுமையை வரவழைத்து கொண்டு, எனக்கு தெரியும், ஆனால் பிரச்சனை என்ன என்பதை நீ என்னிடம் கூற மறுப்பதால் எது பிரச்சனை அல்ல என்பதை கண்டுபிடிப்பது தான் உன்னுடைய உண்மையான பிரச்சனையை கண்டுபிடிப்பதற்கான சிறந்த வழி என்று நான் நினைக்கிறேன். நீ விரும்பும் இடத்தில் நீ வாழுகிறாயா? அப்படித்தான் நினைக்கிறேன். இதோ பார், நமக்கு உதவி செய்வதற்குத்தான் ஸ்டீஃபன் இங்கே வந்திருக்கிறார். ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே அவரால் நமக்கு செலவிட முடியும். எனவே நான் கேட்கும் கேள்விகளுக்கு ஆம் அல்லது இல்லை என்று நீ விரைவாக பதில் கூறு. நீ விரும்பும் இடத்தில் தான் நீ வாழுகிறாயா? ஆமாம். நீ விரும்பும் அனைத்தும் உன்னிடம் உள்ளனவா? ஆமாம். நீ விரும்பும் விஷயங்களை நீ செய்கிறாயா? அவர்களுடைய உரையாடல் இப்படியே சிறிது நேரம் சென்று கொண்டிருந்தது. நான் அவர்களுக்கு எந்த விதத்திலும் உதவவில்லை என்பதை நான் உணர்ந்தேன். எனவே நான் குறுக்கிட்டு, உங்கள் உறவில் இப்படித்தான் கருத்து பரிமாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா என்று கேட்டேன். ஆமாம், ஒவ்வொரு நாளும் இதே கதை தான் என்று அவர் கூறினார். எங்கள் திருமண வாழ்க்கையின் கதை இதுதான் என்று அவருடைய மனைவி பெருமூச்செறிந்தார். நான் அவர்கள் இருவரையும் பார்த்தேன். பாதி மூளையை கொண்டு மட்டுமே செயல்பட்ட, ஒரே வீட்டில் இணைந்து வாழுகின்ற 2 நபர்கள் அவர்கள் என்ற எண்ணம் எனக்கு உதித்தது. உங்களுக்கு குழந்தைகள் உண்டா என்று நான் கேட்டேன். ஆமாம், 2 குழந்தைகள் உள்ளனர். நம்ப முடியாதவனைப் போல் நான் அவர்களிடம், உண்மையாகவா? அது எப்படி செய்தீர்கள் என்று கேட்டேன். நாங்கள் எப்படி செய்தோம் என்று எந்த அர்த்தத்தில் நீங்கள் கேட்கிறீர்கள்? நீங்கள் கூட்டாக இணைந்து செயல்பட்டீர்கள். ஒன்றும் சேர்ந்தால் வழக்கமாக 2 தான் வரும். ஆனால் நீங்கள் அதை 4ஆக ஆக்கியுள்ளீர்கள். அதுதான் கூட்டியக்கம். ஒரு விஷயத்தின் முழுமை அதன் பாகங்களின் மொத்தத்தை விட அதிகம். எனவே அதை எப்படி செய்தீர்கள்? நாங்கள் எப்படி செய்தோம் என்று உங்களுக்கு தெரியும் என்று அவர் பதிலளித்தார். உங்களுக்கிடையே இருந்த வேறுபாடுகளை நீங்கள் மதித்திருக்கிறீர்கள் என்று நான் கூறினேன். வேறுபாடுகளை மதித்தல். மக்களுக்கிடையே உள்ள உள ரீதியான, உணர்ச்சி ரீதியான மற்றும் உளவியல் ரீதியான வேறுபாடுகளை மதிப்பதுதான் கூட்டியக்கத்தின் ஜீவநாடி. இவ்வுலகத்தை உள்ளது உள்ளபடியே யாரும் பார்ப்பதில்லை. மாறாக தாங்கள் எவ்வாறு இருக்கிறார்களோ அவ்வாறே பார்க்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுவது அந்த வேறுபாடுகளை புரிந்து கொள்ளுவதற்கு இன்றியமையாததாகும். நான் உலகத்தை உள்ளது உள்ளபடியே பார்ப்பதாக நான் நினைத்தால் நான் ஏன் வேறுபாடுகளை மதிப்பதை விரும்பப் போகிறேன்? வழி தவறி சென்றுள்ள ஒருவரை பற்றி நான் ஏன் கவலைப்படப் போகிறேன்? நான் பாரபட்சமற்றவன். உலகத்தை உள்ளபடியே நான் பார்க்கிறேன் என்பது என்னுடைய கண்ணோட்டம். மற்ற அனைவரும் முக்கியத்துவமற்ற விபரங்களில் மூழ்கி போயிருக்கும் போது நான் மட்டுமே உண்மையான நோக்கத்தை பார்க்கிறேன். என்னுடைய கண்ணோட்டமாக அப்படிப்பட்டதாக இருந்தால் என்னால் ஒருபோதும் திறமையான சகசார்பாளனாக அல்லது சார்பற்றவனாக இருக்க முடியாது. நான் வளர்க்கப்பட்டு வந்துள்ள விதத்தினால் உருவான கண்ணோட்டங்களால் நான் மட்டுப்படுத்தப்படுவேன். தன்னுடைய கண்ணோட்டத்தில் உள்ள குறைபாடுகளை உணர்ந்து கொள்வதற்கும் மற்றவர்களுடைய மனங்கள் மற்றும் இதயங்களுடன் கருத்துக்களை பரிமாறுவதன் வாயிலாக கிடைக்கின்ற செழிப்பான வள வசதிகளை மெச்சுவதற்கும் தேவையான பணிவன்பும் மதிப்பும் உண்மையிலேயே ஆற்றல் மிக்க நபரிடம் இருக்கும். அந்த நபர் வேறுபாடுகளை மதிப்பார். ஏனெனில் யதார்த்தத்தை அவர் தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அந்த வேறுபாடுகள் தான் அவருக்கு உதவுகின்றன. நம்முடைய சொந்த அனுபவங்களை மட்டுமே நாம் கருத்தில் கொண்டால் தகவல் பற்றாக்குறையால் நாம் தொடர்ந்து அவதிப்படுவோம். 2 நபர்கள் முரண்பட்டு நிற்கும் போது அவர்கள் இருவர் கூறுவதும் சரியாக இருக்க வாய்ப்பு உள்ளதா? அறிவு ரீதியாக பார்த்தால் அதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் உளவியல் ரீதியானது அது நிஜமானதும் கூட. நீங்கள் அந்த இளம் பெண்ணை பார்க்கிறீர்கள், நான் அந்த வயதான பெண்மணியை பார்க்கிறேன். நாம் இருவரும் ஒரே படத்தை தான் பார்க்கிறோம். நாம் இருவரும் கூறுவதும் சரிதான். நாம் அதே கருப்பு கோடுகளையும் வெள்ளை இடைவெளிகளையும் பார்க்கிறோம். ஆனால் நாம் அவற்றை வெவ்வேறு விதமாக அர்த்தப்படுத்துகிறோம். ஏனெனில் அவற்றை வெவ்வேறு விதமாக அர்த்தப்படுத்துவதற்கு நாம் பழக்கப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய கண்ணோட்டங்களில் உள்ள வேறுபாடுகளை நாம் மதிக்காதவரை, ஒருவரை நாம் மதிக்காதவரை நாம் இருவரின் கண்ணோட்டங்களும் சரியானவையாக இருக்க முடியும் என்ற சாத்தியக்கூற்றையும், வாழ்க்கை என்பது எப்போதுமே இருமை இயல்பை மட்டுமே கொண்டதாக இருக்க வேண்டியதில்லை என்பதையும், 3வது மாற்று தீர்வுகள் எப்போதும் இருக்கும் என்பதையும் நாம் நம்பாதவரை நாம் வளர்க்கப்பட்டிருக்கும் விதத்தில் உள்ள குறைபாடுகளிலிருந்து நம்மால் ஒருபோதும் மீள முடியாது. நான் அந்த வயதான பெண்ணை மட்டுமே பார்க்கக்கூடும். ஆனால் நீங்கள் வேறு எதையோ பார்ப்பதை நான் உணர்கிறேன்.
நான் உங்களை மதிக்கிறேன், உங்களுடைய கண்ணோட்டத்தை மதிக்கிறேன், நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே நம்முடைய கண்ணோட்டங்களில் உள்ள வேறுபாட்டை நான் தெரிந்து கொள்ளும் போது நீங்கள் வித்தியாசமாக பார்க்கிறீர்கள். நீங்கள் பார்ப்பதை நானும் பார்க்க எனக்கு உதவுங்கள் என்று நான் கூறுவேன். 2 நபர்கள் ஒரே அபிப்பிராயத்தை கொண்டிருந்தால் அவற்றில் ஒரு அபிப்பிராயம் எனக்கு தேவையில்லை. என்னைப் போலவே வயதான பெண்ணையே பார்க்கின்ற இன்னொருவருடன் கருத்து பரிமாற்றுவதில் ஈடுபடுவது எனக்கு எந்தவித நன்மையும் பயக்காது. என்னுடன் ஒத்துப்போகின்ற ஒருவருடன் நான் பேச விரும்பவில்லை, கருத்து பரிமாற்றத்தில் ஈடுபட விரும்பவில்லை. நீங்கள் வேறு விதமாக பார்ப்பதால் நான் உங்களுடன் பேச விரும்புகிறேன். அந்த வித்தியாசத்தை நான் மதிக்கிறேன். அவ்வாறு செய்வதன் மூலம் நான் என்னுடைய சொந்த விழிப்புணர்வை மட்டும் அதிகரித்துக் கொள்ளவில்லை, நான் உங்களையும் உறுதிப்படுத்துகிறேன். நான் உங்களுக்கு உளவியல் சுவாச காற்றை கொடுக்கிறேன். கூட்டியக்க சூழலை நான் உருவாக்குகிறேன். வித்தியாசத்தை மதிப்பதன் முக்கியத்துவத்தை கல்வியாளர் டாக்டர் R.H. ரீவ்ஸ் த அனிமல் ஸ்கூல் என்ற தன்னுடைய நீதிக்கதையில் எடுத்துரைக்கிறார். முன்பொரு காலத்தில் ஒரு புதிய உலகத்தின் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக விலங்குகள் அனைத்தும் சேர்த்து ஏதேனும் துணிகரமான ஒன்றை செய்யப்போவதாக தீர்மானித்து ஒரு பள்ளியை நிறுவின. ஓடுவது, ஏறுவது, நீந்துவது, பறப்பது போன்ற பல நடவடிக்கைகள் உள்ளடக்கிய ஒரு பாடத்திட்டத்தை அவை தயாரித்தன. சுலபமாக நிர்வகிப்பதற்கு உதவுவதற்காக அனைத்து விலங்குகளும் அனைத்து பாடங்களிலும் பங்கு கொண்டன. வாத்து மிக சிறப்பாக நீந்தியது. உண்மையில் அது தனக்கு நீந்த கற்றுக் கொடுத்த ஆசானை விட அதிக சிறப்பாக நீந்தியது. பறப்பதிலும் அது சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெற்றது. ஆனால் அதனால் அவ்வளவு நன்றாக ஓட முடியவில்லை. அது மோசமாக ஓடியதால் பள்ளி நேரம் முடிந்த பிறகு அது பள்ளியிலேயே இருந்து ஓட பழக வேண்டியதாயிற்று. ஓட்ட பயிற்சிக்காக அது நீந்துவதையும் கைவிட வேண்டியதாயிற்று. அதன் கால்கள் மிகவும் மோசமாகிய வரை இது தொடர்ந்தது. நீச்சலிலும் அது அப்போது சராசரியாகத்தான் இருந்தது. ஆனால் பள்ளியில் சராசரி மதிப்பெண்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் வாத்தை தவிர வேறு யாரும் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஓட்டத்தில் முயல் மிக சிறந்து விளங்கியது. ஆனால் அதற்கு நீந்த வராததால் அதிகமாக நீச்சல் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டியதாயிற்று. அளவுக்கு அதிகமான பயிற்சியின் காரணமாக அதற்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டது. ஏறுவதில் அணில் தலை சிறந்து விளங்கியது. ஆனால் பறக்கும் வகுப்பில் அது விரக்தி அடைந்தது. மரத்திலிருந்து கீழே குதிப்பதற்கு பதிலாக அதன் ஆசிரியர் நிலத்திலிருந்து மேலே பறக்க அதை கட்டாயப்படுத்தினார். அளவுக்கு அதிகமாக முயற்சித்து தளர்ந்து போனதில் ஏறுவதிலும் ஓடுவதிலும் கூட அதன் திறன் சராசரியை எட்டியது. கழுகு மிகவும் பிரச்சனை கொடுத்தது. அது தீவிர ஒழுங்கு கட்டுப்பாட்டிற்கு ஆளானது. ஏறுவதை பொறுத்தவரை அது எல்லோரையும் தோற்கடித்தது. மரத்தின் உச்சியை சென்றடைந்தது. ஆனால் தன் சொந்த வழியை பயன்படுத்துவதில் அது உறுதியாக இருந்தது. அந்த வருட கடைசியில் இயல்புக்கு புறம்பான ஒரு ஈல் மீன் மிக உயர்ந்த சராசரி மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற்றது. அது மிக சிறப்பாக நீந்தியது, ஓரளவுக்கு ஓடியது, சிறிதளவுக்கு பறக்கவும் செய்தது. கொறி விலங்கு வகையை சேர்ந்த பிரைரி டாக் விலங்குகள் அந்த பள்ளிக்கு செல்லவில்லை. வரி விதிப்பை அவை எதிர்த்தன. ஏனெனில் மண்ணை தோண்டுவது, குழி பறிப்பது ஆகியவற்றை நிர்வாகம் பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்த்து கொள்ளவில்லை. பிரைரி டாக் விலங்குகள் தம்முடைய வாரிசுகளை பேட்ஜர்களிடம் உதவியாளர்களாக அனுப்பி வைத்துவிட்டு ஒரு வெற்றிகரமான தனியார் பள்ளியை துவக்கும் நோக்கத்துடன் பிரவுன் ஹாக், கோஃபர் ஆகியவற்றுடன் கூட்டு சேர்ந்தன. ஆற்றல் தள ஆய்வு. ஒரு சகசார்பு சூழ்நிலையில் வளர்ச்சிக்கும் மாற்றத்திற்கும் எதிராக செயல்படுகின்ற எதிர்மறையான ஆற்றல்களை கையாளுவதில் கூட்டியக்கம் குறிப்பாக அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. கர்ட் லூவின் என்ற சமூகவியலாளர் ஆற்றல் தள ஆய்வு மாதிரி ஒன்றை உருவாக்கினார். முன்னோக்கி நகருவதை ஊக்குவிக்கின்ற மற்றும் தூண்டுகின்ற ஆற்றல்களுக்கும் பின்னோக்கி இழுத்து பிடிக்கும் ஆற்றல்களுக்கும் இடையேயான சமநிலைதான் தற்போது செயல்பாட்டு நிலை என்று அதில் அவர் வர்ணித்துள்ளார். தூண்டும் ஆற்றல்கள் பொதுவாக நேர்மறையானவை, நியாயமானவை, அர்த்தமுள்ளவை, பிரங்கையுடையவை மற்றும் பொருளாதார ரீதியானவை. பிடித்திருக்கும் ஆற்றல்கள் பொதுவாக எதிர்மறையானவையாக, உணர்ச்சி ரீதியானவையாக, அர்த்தமற்றவையாக, விழிப்புணர்வு அற்றவையாக, சமுதாய ரீதியானவையாக மற்றும் உளவியல் ரீதியானவையாக அமைகின்றன. இந்த 2 ஆற்றல்களுமே நிஜமானவை. மாற்றத்தை கையாளும் போது இவை இரண்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எடுத்துக்காட்டாக, ஒரு குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட வானிலை நிலவுவதாக வைத்துக்கொள்வோம். அக்குடும்பத்தின் உறுப்பினர்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை நேர்மறையானதாகவோ அல்லது எதிர்மறையானதாகவோ இருக்கலாம். தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதிலோ அல்லது கவலை தரும் விஷயங்களை பற்றி பேசும்போதோ அவர்கள் பாதுகாப்பாக உணரலாம் அல்லது பாதுகாப்பற்றவர்களாக உணரலாம். அவர்களுடைய கருத்து பரிமாற்றம் மரியாதையுடன் கூடியதாகவோ அல்லது மரியாதையற்றதாகவோ இருக்கலாம். அந்த நிலையை நீங்கள் உண்மையிலேயே மாற்ற விரும்பக்கூடும். அதிக நேர்மறையான, அதிக மரியாதையான, அதிக வெளிப்படையான
அதிக நம்பிக்கையான ஒரு வானிலையை உருவாக்க நீங்கள் விரும்பக்கூடும். அதை செய்வதற்கான உங்களுடைய அறிவு ரீதியான காரணங்கள் தான் அந்த நிலையை உயர்த்துவதற்கு உங்களை தூண்டுகின்ற ஆற்றல்களாகும். ஆனால் அந்த தூண்டும் ஆற்றல்களை அதிகரிப்பது மட்டும் போதாது. பிடித்திழுக்கும் ஆற்றல்கள் உங்களுடைய முயற்சிகளை எதிர்க்கின்றன. குடும்பத்தில் குழந்தைகளுக்கு இடையே நிலவுகின்ற போட்டி மனப்பான்மை, உங்கள் வாழ்க்கை துணைவர் வளர்க்கப்பட்டுள்ள விதம், நீங்கள் வளர்க்கப்பட்டுள்ள விதம், உங்கள் குடும்பத்தில் உருவாகியுள்ள பழக்கங்கள், உங்கள் நேரத்தையும் ஆற்றல்களையும் எதிர்பார்த்து நிற்கின்ற வேலைகள் அல்லது பிற விஷயங்கள் போன்றவைதான் உங்களுடைய முயற்சிகளை பிடித்திழுக்கும் எதிர்மறையான ஆற்றலாகும். தூண்டும் ஆற்றல்களை அதிகரிப்பது சிறிது காலம் வரை சிறந்த விளைவுகளை தரக்கூடும். ஆனால் பிடித்திழுக்கும் ஆற்றல்கள் அங்கு இருக்கும் வரை நிலைமை மென்மேலும் கடினமாகிறது. ஒரு ஸ்ப்ரிங்கை எதிர்த்து தள்ளுவதை போன்றது இது. நீங்கள் அதை அதிக வலுவாக அழுத்த அதன் வலு மேலும் அதிகரிக்கிறது. நீங்கள் பல முறை முயற்சித்து பார்த்தும் உங்களுக்கு விருப்பமான விளைவுகள் உங்களுக்கு கிடைக்காமல் போகும்போது மக்கள் அப்படித்தான் இருப்பார்கள், அவர்களை மாற்றுவது கடினம் என்ற உணர்வை அது உங்களுக்கு தோற்றுவிக்கும். ஆனால் கூட்டு இயக்கத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது 4வது பழக்கத்தின் உள்நோக்கையும் 5வது பழக்கத்தின் திறமையையும் 6வது பழக்கத்தின் கருத்து பரிமாற்றத்தையும் பிடித்திழுக்கும் ஆற்றல்கள் மீது நீங்கள் நேரடியாக பயன்படுத்துகிறீர்கள். இந்த ஆற்றல்களை பற்றி பேசுவதை பாதுகாப்பானதாக ஆக்குகின்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். நீங்கள் அவற்றை தளர்த்தி பிடித்திழுக்கும் அந்த ஆற்றல்களை உண்மையிலேயே தூண்டும் ஆற்றல்களாக மாற்றுகின்ற புதிய உள்நோக்குகளை உருவாக்குகிறீர்கள். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு மக்களை அதில் ஈடுபடுத்தி அவர்களை அதில் மூழ்கச் செய்து அது உண்மையிலேயே தங்களுடைய பிரச்சனை என்ற உணர்வை நீங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்துகிறீர்கள். எனவே அதற்கான தீர்வின் ஒரு அங்கமாக அவர்கள் மாறுகின்றனர். அதன் விளைவாக புதிய இலக்குகளும் அனைவருக்கும் பொதுவான இலக்குகளும் உருவாக்கப்படுகின்றன. யாரும் எதிர்பார்த்திராத விதத்தில் ஒட்டுமொத்த அமைப்பும் மேல்நோக்கி நகர்கிறது. அந்த நகர்வு தருகின்ற உற்சாகம் ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்குகிறது. அதில் சம்பந்தப்பட்டுள்ள மக்கள் பரஸ்பரம் அடுத்தவருடைய நலனில் அக்கறை கொள்ளுகின்றனர். புதிய சிந்தனையாலும் புதிய படைப்பு திறனுடன் கூடிய மாற்று தீர்வுகளாலும் வாய்ப்புகளாலும் அவர்கள் சக்தியூட்டப்படுகின்றனர். ஒருவர் மீது ஒருவர் கோபத்துடன் இருந்த தங்கள் நிலைகளை தற்காத்துக் கொள்வதற்கு வழக்கறிஞர்களை நியமித்த பலருக்கு இடையேயான பேச்சுவார்த்தைகளில் பல முறை நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேன். இவர்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் பிரச்சனையை பெரிதுபடுத்துவதாகவே அமைந்தன. ஏனெனில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் அவர்களுக்கிடையேயான கருத்து பரிமாற்றம் மோசமடைந்தது. அவர்களிடையே நம்பிக்கையும் மிக குறைந்த அளவில் இருந்ததால் தங்கள் பிரச்சனைகளை நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இருக்கவில்லை. இரு தரப்பினரும் நல்ல விதமாக உணரக்கூடிய வகையில் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி தீர்வை அடைய நீங்கள் விரும்புகிறீர்களா என்று நான் கேட்டேன். பதில் வழக்கமாக சம்மதத்தை தெரிவித்தாலும் அது உண்மையிலேயே சாத்தியம் என்று பெரும்பாலான மக்கள் நினைக்கவில்லை. உங்களுடைய எதிர்த்தரப்பினரை ஒப்புக்கொள்ள வைத்தால் அவர்களோடு உண்மையிலேயே கருத்து பரிமாற்ற செயல்முறையை துவக்குவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? ஆமாம் என்பதுதான் வழக்கமான பதிலாக இருக்கும். இவர்கள் ஒவ்வொருவருடைய விஷயத்திலும் விளைவுகள் அதிசயத்தக்க வகையாக இருந்து வந்துள்ளன. பல மாதங்களாக சட்ட ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் சிக்குண்டு கிடந்த பல பிரச்சனைகள் ஒரு சில மணி நேரங்களில் அல்லது ஒரு சில நாட்களில் தீர்க்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான தீர்வுகள் நீதிமன்றத்தில் ஏற்பட்ட சமரச தீர்வுகள் அல்ல, அவை கூட்டியக்க தீர்வுகள். இரு தரப்பினரும் முன்மொழிந்த தீர்வுகளை விட அதிக சிறப்பான தீர்வுகள் அவை. பெரும்பாலானோரின் விஷயங்களில் குறைவான நம்பிக்கையும் சரி செய்ய முடியாத உரசல்களும் இருந்த உறவுகளில் கூட உறவுகள் தொடர்ந்தன. வளர்ச்சி தொடர்பான எங்களுடைய சந்திப்பு கூட்டம் ஒன்றில் ஓர் உயர் அதிகாரி ஒரு சூழ்நிலையை எங்களிடம் விவரித்தார். செயல்திறன் இல்லாமல் போனதற்காக ஒரு நீண்ட கால வாடிக்கையாளர் ஒரு உற்பத்தியாளர் மீது வழக்கு தொடுத்தார். இரு தரப்பினரும் தங்களுடைய நிலை முற்றிலும் சரியானது என்று நினைத்தனர். அடுத்தவர்தான் நெறிமுறையின்றியும் நம்பகத்தன்மையின்றியும் இருந்ததாக இரு தரப்பினரும் கருதினர். 5வது பழக்கத்தை அவர்கள் கடைபிடிக்க தொடங்கிய போது 2 விஷயங்கள் தெளிவாயின. முதலில் துவக்கத்தில் ஏற்பட்ட கருத்து பரிமாற்ற பிரச்சனைகள் ஒரு தவறான புரிதலுக்கு வழிவகுத்தன. அந்த தவறான புரிதல் குறை கூறுதல்களாலும் பழி சுமத்துதல்களாலும் பின்னாளில் பெரிதுபடுத்தப்பட்டது. 2வதாக துவக்கத்தில் இரு தரப்பினருமே நல்ல எண்ணத்துடனேயே நடந்து கொண்டனர். சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளால் ஏற்படக்கூடிய செலவையும் பிரச்சனையையும் அவர்கள் விரும்பவில்லை. ஆனாலும் அவர்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. இந்த 2 விஷயங்களும் தெளிவான போது 4வது 5வது மற்றும் 6வது பழக்கங்கள் இவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த தொடங்கின.
பிரச்சனை விரைவில் தீர்க்கப்பட்டு உறவு தொடர்ந்து செழிப்புற்று கொண்டிருக்கிறது. வேறொரு சூழலில் ஒரு நாள் அதிகாலையில் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டிருந்த ஒருவர் அவசர உதவி கேட்டு எனக்கு விடுத்திருந்த ஒரு அழைப்பு அது. அவருக்கு கடன் கொடுத்திருந்த வங்கி அவர் தன்னுடைய அசலையும் வட்டியையும் செலுத்த தவறியதால் அவருடைய கணக்கை தீர்த்து அவருடைய நிலத்தை எடுத்துக்கொள்ளவிருந்ததாக அவரிடம் தெரிவித்திருந்தது. ஆனால் அவர் அதை எதிர்த்து அந்த வங்கியின் மீது வழக்கு தொடர்ந்தார். நிலத்தை தயார் செய்து சந்தையில் அதை விற்று வங்கி கடனை அடைப்பதற்கு அவருக்கு கூடுதல் நிதி தேவைப்பட்டது. ஆனால் ஏற்கனவே செலுத்தாமல் இருந்த வட்டியை கட்டினால்தான் கூடுதல் நிதி கொடுப்பது பற்றி தங்களால் யோசிக்க முடியும் என்று அந்த வங்கி அறிவித்தது. இதற்கிடையே அந்த பணித்திட்டம் பாதையில் விடப்பட்டிருந்தது. தெருக்கள் களைகள் நிறைந்த வயல்களைப் போல காட்சியளித்தன. அப்பகுதியில் கட்டப்பட்டிருந்த சில வீடுகளின் உரிமையாளர்கள் தங்கள் நிலங்களின் மதிப்பு வெகுவாக குறைந்ததைக் கண்டு கோபம் கொண்டனர். நகரின் முக்கிய பகுதியில் நில மேம்பாட்டு திட்ட பணி அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றப்படாமல் இருந்ததைக் கண்டு அந்த ஒட்டுமொத்த நகரமும் ஏமாற்றமடைந்தது. வழக்கிற்காக ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான டாலர்கள் பணத்தை அந்த வங்கி செலவிட்டிருந்தது. நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு பல மாதங்கள் இருந்தன. வேறு வழியின்றி இந்த ரியல் எஸ்டேட் நபர் 4வது, 5வது மற்றும் 6வது பழக்கங்களை முயற்சித்து பார்க்க தயக்கத்தோடு ஒப்புக்கொண்டார். இவருக்கு நிதி உதவி வழங்க தயாராக இல்லாத அந்த வங்கியை சேர்ந்த சில உயர் அதிகாரிகளோடு ஒரு சந்திப்பை அவர் ஏற்பாடு செய்திருந்தார். சந்திப்பு கூட்டம் காலையில் 8 மணிக்கு தொடங்கியது. அங்கு நிலவிய இறுக்கமும் நம்பிக்கையின்மையும் வெளிப்படையாக தெரிந்தன. வங்கியின் சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் வங்கி அதிகாரிகள் எதுவும் பேசக்கூடாது என்று கூறியிருந்தார். அவர்கள் வெறுமனை கவனிக்க வேண்டும். அந்த வழக்கறிஞர் மட்டுமே பேசுவார் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தில் வங்கியின் நிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எதுவும் அக்கூட்டத்தில் நிகழ்வதை அவர் விரும்பவில்லை. முதல் 1.5 மணி நேரம் நான் 4வது, 5வது மற்றும் 6வது பழக்கங்களை கற்றுக் கொடுத்தேன். நான் அங்கிருந்த கரும்பலகைக்கு சென்று எங்களுடைய முந்தைய புரிதலின் அடிப்படையில் அந்த வங்கியின் கவலைகளையும் பிரச்சனைகளையும் அப்பலகையில் எழுதினேன். துவக்கத்தில் அந்த வங்கி உயரதிகாரிகள் எதுவுமே கூறவில்லை. ஆனால் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்ற எங்களுடைய நோக்கத்தை நாங்கள் அதிகமாக எடுத்துரைத்து முதலில் அவர்களை புரிந்து கொள்ள நாங்கள் முயற்சித்த போது அவர்கள் அதிக வெளிப்படையாக விளக்கமளித்தனர். எங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்தினர். தாங்கள் புரிந்து கொள்ளப்படுகிறோம் என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்ட போது அந்த ஒட்டுமொத்த சூழலும் மாறியது. பிரச்சனை சுமூகமான முறையில் அமைதியாக தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருந்தது குறித்து அவர்கள் உற்சாகம் கொண்டது வெளிப்படையாக தெரிந்தது. அவர்களுடைய வழக்கறிஞரின் எதிர்ப்பையும் தாண்டி அந்த அதிகாரிகள் அதிகமாக மனம் விட்டு பேசினர். தங்களுடைய தனிப்பட்ட கவலைகள் உட்பட நாங்கள் இங்கிருந்து வெளியேறியவுடன் எங்கள் வங்கி தலைவர் எங்களிடம் கேட்கும் முதல் கேள்வி நம்முடைய பணம் நமக்கு கிடைத்து விட்டதா என்பதாகத்தான் இருக்கும். அதற்கு நாங்கள் என்ன பதில் கூறப்போகிறோம்? 11 மணியளவில் வங்கியின் உயர் அதிகாரிகள் தங்கள் நிலை சரி என்பதில் இன்னும் உறுதியாக இருந்தனர். ஆனால் தாங்கள் புரிந்து கொள்ளப்பட்டிருந்ததாக அவர்கள் உணர்ந்தனர். எனவே அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளவோ அல்லது எங்களுக்கு எரிச்சல் ஊட்டவோ முயற்சிக்கவில்லை. அக்கணத்தில் அவர்கள் அந்த ரியல் எஸ்டேட் நபரின் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க தயாராக இருந்தனர். கரும்பலகையின் மறுபக்கத்தில் நாங்கள் அவற்றை பட்டியலிட்டிருந்தோம். இது ஆழமான பரஸ்பர புரிதலுக்கு வழிவகுத்தது. துவக்கத்தில் மோசமான கருத்து பரிமாற்றத்தால் தவறான புரிதலும் நடைமுறைக்கு ஒத்துவராத எதிர்பார்ப்புகளும் ஏற்பட்டன. அதைத் தொடர்ந்து வந்த பெரிய பிரச்சனைகளை எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறையால் எளிதாக தவிர்த்திருக்க முடியும் என்றும் அவர்கள் அனைவரும் உணர்ந்தனர். அவர்கள் அனைவருக்கும் இடையே நிலவிய நாட்பட்ட வேதனையும் உண்மையிலேயே பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற உணர்வும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுவதற்கு ஊக்கமளித்தன. மதியத்தில் அந்த சந்திப்பு கூட்டம் நிறைவடைந்த நேரத்தில் அவர்கள் நேர்மறையானவர்களாகவும் படைப்பு திறன் மிக்கவர்களாகவும் கூட்டாக இயங்குபவர்களாகவும் தொடர்ந்து பேச விரும்புபவர்களாகவும் மாறியிருந்தனர். அந்த ரியல் எஸ்டேட் நபர் முன்வைத்த முதல் பரிந்துரையை அவர்கள் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறையின் ஒரு துவக்கமாக பார்த்தனர். அவர்கள் எல்லோரும் அதன் மீது கூட்டாக செயல்பட்டு அதை மேம்படுத்தினர். 12:45 மணியளவில் வீட்டு உரிமையாளர்கள் அமைப்பிடத்திலும் நகரத்தாரிடமும் வழங்குவதற்காக ஒரு செயற்திட்டத்துடன் அந்த ரியல் எஸ்டேட் நபரும் வங்கி உயரதிகாரிகள் இருவரும் அந்த அறையை விட்டு வெளியேறினர். இதைத் தொடர்ந்து பல சிக்கல்கள் உருவான போதும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் கைவிடப்பட்டன. கட்டுமான பணி வெற்றிகரமாக முடிந்தது.
சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று நான் கூற வரவில்லை. சில சூழ்நிலைகளில் அது தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஆனால் அதை கடைசி ஆயுதமாக நான் பார்க்கிறேன். அதை வெகு முன்னதாகவே பயன்படுத்தினால் அது தடுப்பு முயற்சியாக இருந்தாலும் கூட சில சமயங்களில் பயமும் சட்டம் பற்றிய கண்ணோட்டமும் கூட்டியக்க முறையில் அமையாத எண்ணங்களையும் செயல்முறைகளையும் உருவாக்கும். இயற்கையில் உள்ள அனைத்தும் கூட்டியக்கமே. இதோட இன்னைக்கான பார்ட்டை நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.